வணக்கம். நான் கோவையிலிருந்து கேசவமூர்த்தி பேசுகிறேன். நான் ஒரு மனிதவள மேம்பாட்டு ஆலோசகர் மற்றும் ஒரு கல்வி ஆலோசகர். இந்த வீடியோ ஒரு அதிரடி வீடியோன்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு ஜாப் வேக்கன்சி பற்றியது. இது ஜாப் வேக்கன்சி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் BEL என்கின்ற ஒரு பொதுத்துறை கம்பெனியில் இருக்கிற வேக்கன்சி. அதுக்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் 26 ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதனால தான் இதை ஒரு அதிரடி வீடியோ என்று நான் சொன்னேன். அதனால் இதை பார்க்கும் அனைவரும் இந்த வீடியோவை யாருக்கு சூட்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் பாஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைத்து அந்த ஜாப் பற்றி சில விளக்கங்கள் இங்கே கூற விரும்புகிறேன். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி அது அதனுடைய தலைமையகம் பெங்களூரில் இருக்குது. அவங்க இந்த எலக்ட்ரானிக் வோட்டிங் மெஷின், ஏவியானிக்ஸு, டிஃபென்ஸுக்கு உண்டான வெப்பன்ஸ் சிஸ்டம்ஸு, ரேடார்ஸு இதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இது ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு பழமை வாய்ந்த ஒரு பொதுத்துறை நிறுவனம். சுமார் ஒரு 9000 பேர் அங்கே வேலை செய்கிறாங்க. இன்ஃபேக்ட் நம்ம தமிழில் ரைட்டர் சுஜாதான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஆக்சுவல் பேர் ரங்கராஜன். அவர் அந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணார். அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனார். ரைட். அந்த வேலை என்னென்னா மொத்தமாக ஒரு 60 வேக்கன்சி இருக்கிறது. இது BE பிடெக் படித்த மாணவர்களுக்கு, ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மாணவர்களுக்கு இந்த வேலை கொடுக்கப்படுகிறது. அதாவது 2018 அதுக்கு முன்னாடி முடித்த BE பிடெக் மாணவர்கள் இதை அப்ளை பண்ணலாம். அது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெடிக்கல், பயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பயோமெடிக்கல், இந்த மாதிரி பிரான்ச்சஸ் எல்லாமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது வேலை என்னென்னா, அவங்க ஒரு ஆஸ்பத்திரி, இந்தியாவில் உள்ள ஆஸ்பத்திரியில் போய் அந்த வென்டிலேட்டர் அப்படிங்கிறத போய் இன்ஸ்டலேஷன், எரெக்ஷன், கமிஷனிங் பண்ணுறது. அதுதான் அதனோட வேலை. அதனால் வேலை ஒரு ட்ராவல் உள்ள வேலை. நீங்கள் பயணம் செய்து வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இந்தியாவில் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு மாவட்டத்தினுடைய தலைமையகத்தில் உள்ள கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் உங்களை போடுவாங்க. அதுக்கு நீங்கள் விருப்பம் தெரிவிக்கணும். இது முதல் 2 வருஷத்து தான் இந்த ஜாப் ஒரு கான்ட்ராக்ட். அதில் முதல் வருடத்தில் ஒரு 35,000 ரூபாய் பே பண்ணுறாங்க. 2ஆவது வருஷத்தில் அதிகமாக பே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் ஒரு 2 வருஷம் கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ மொத்தமாக இது ஒரு 4 வருஷ ஜாப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகுமா ஆகாதா என்பது நமக்கு தெரியாது. இது இந்த எப்படி இதை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுடைய BE பிடெக்கில் வாங்கின மார்க் ப்ளஸ் அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் சேர்த்து அந்த மார்க்ஸுக்கு ஒரு 75% ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து, எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு 10-15% வெயிட்டேஜ் கொடுத்து ஒரு மெரிட் லிஸ்ட்டை தயார் பண்ணுறாங்க. அந்த மெரிட் லிஸ்ட் உள்ளவங்களை இன்டர்வியூக்கு அழைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ, இந்த ரெண்டுமே மெரிட் லிஸ்ட்டோட அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவங்கள ஒரு டாப் 60% அவங்க எடுக்க போகிறாங்க. இதை இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த BEL நிறுவனத்தோட வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் அதை போய் பார்த்து அதை உடனடியாக, அதாவது ஆகஸ்ட் 26 தான் அதுக்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு. உடனடியாக நீங்கள் அப்ளை செய்யவும். இதை எத்தனை பேருக்கு நீங்கள் ஒரு ஷேர் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கு நல்லது என்று கூறி இதை ஷேர் பண்ணுங்கள் என்று வேண்டிக்கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இதை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.